ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு ஊறுகாய் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பூண்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தண்ணியில் அலசிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடுகு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம இரும்பு வாணலில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கப்பில் 1½ கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் ஆயில் கம்மியாக விட்டுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ உரிச்ச பூண்டு எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டெல்லாம் தண்ணியில் அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நல்லா க்ளீனாக இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ கடுகு வெந்தயம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. பூண்டும் நல்லா ஆறிடுச்சு. இதுவும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பூண்டு வறுத்த அதே எண்ணெயிலேயே இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அது இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு புளி ஊற வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். காஷ்மீரி மிளகாய் போட்டிருந்தா நல்லா கலராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு அரைக்கிற மிளகாத்தூள் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட குறைய வேணும்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். நல்லா நமக்கு சூப்பராக நமக்கு பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு பாருங்கள். வாணல்லையே இந்த மசாலா ஒட்டாமல் நல்லா அழகாக ஊறுகாய் நமக்கு பிரிஞ்சு தயாராகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.